ஹாய் மேம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னவா இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. ஏதாவது ஆக்ஷன்ஸ் இருக்கா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அமைதி கண்டிஷன்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்கும்போது இன்னும் அதை பற்றி யோசிக்கலைன்னு சொல்கிறத விட இன்னும் ஆக்ஷன்ஸுக்கு உண்டான ஸ்டெப்பை எடுக்கலை. திங்க் வேணால் பண்ணலாம், பட் இன்னும் வந்து அதுக்கான படிநிலைகளை எடுத்து வைக்கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, பார்க்கலாம். பட் தேடுறாங்க. ஓகேவா? அது வந்து நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறத விட திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீசான்ஸ், ஓகேவா, ரீசான்ஸ் கிடச்சிடணும் அப்படின்றது வேண்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அதற்கான வழிகள் வந்து தன்னால் கிடச்சிடணும் அப்படின்ட்டு வந்து டிவைன் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டெத் கண்டிஷன் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பிளாக் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அதை திருப்பி ஆரம்பிக்கணும். பட் எப்படின்னு தெரியாது, அது அதுவாகவே ஆரம்பிச்சிடணும், அது வந்து கரெக்டான ஒரு வேக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. டிவைன் கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஒரு ஸ்டக்கான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை க்ரோத்துக்கு கொண்டு வர்ற முயற்சியில் கூட உங்கள் பர்சன் இருக்கலாம். அதாவது திங்கிங், ஓகேவா, நோ ஆக்ஷன்ஸ், ஜஸ்ட் ப்ரேயிங். ஓகேவா? ப்ரே பண்ணிகிட்ருக்குறாங்க, வந்துடணும், கிடச்சிடணும், அதுக்கான ஒரு வழி கிடச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட சைட்லேருந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகேவா? பட் சிச்சுவேஷன்ஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இதில் நீங்களும் ஹர்ட் ஆகிட்டீங்க, அவங்களும் ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் வந்து ஒரு ப்ராப்பரான வேலை ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பண்ணணும். இதில் மறுபடியும் இதுக்கு முன்னாடி 2 பேரும் ஹர்ட் ஆன மாதிரி மறுபடியும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சனுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 விஷயங்களுமே ஹீல் ஆகணும் அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட சைடில் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதில் வந்து நீங்களும் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும், அவங்களும் ரெக்கவர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட வேண்டுதலாக இருக்குது. இப்போதைக்கு ஆக்ஷன்ஸுன்னு சொல்கிறத விட வேண்டுதல் தான். ஓகேவா? அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஓகே, ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆன பிறகு அவங்களே முயற்சி பண்ணலாம், ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கிறாங்க. மேபி நீங்கள் கமிட்டட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்கான இல்லை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பட் உடனே அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு தான், அதுக்கு பிறகு தான் வந்து மீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு திருப்பி வந்து நம்ம ஏதாவது ஒரு மீட் பண்ணுறது, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, பேசுகிறது, அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே சரியாகணும். சரியான பிறகு தான் நம்ம வந்து அதற்கான முயற்சியை எடுக்க முடியும் அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட சைட்லேருந்து ஆக்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, அவங்க தயாராகும் போது நீங்களும் அதை வந்து மறந்துட்டு பார்த்தீங்களா, போத் பேஜ் எனர்ஜி அதாவது எந்த பேக்கேஜ் இருந்தாலும் அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ அதை எடுத்துக்க ரெடி ஆகுறீங்களோ அதே சமயத்தில் அவங்களும் ரெடி ஆவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ 2 பேர் சைட்லேருந்தும் பார்க்கும்போது ஏதோ மிஸ்ஸிங், ஏதோ ஸ்பாயில்டு எனர்ஜி, ஏதோ டிஸ்டர்ப்டு எனர்ஜி, என்னதோ வந்து பிரேக் ஆகிடுச்சு, உடஞ்சிடுச்சு, நானும் வருத்தப்பட்டுட்டேங்க அப்படின்ற எனர்ஜிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதுலேருந்துலாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகுங்க. அப்படி ஏதாச்சும் ரெக்கவர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த பர்சனோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் மேபி நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள்
நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ஹீல் ஆகும்போது அந்த பர்சனுமே ஹீல் ஆவாங்க. ஓகேவா? அதான் நான் சொல்கிறேன். ட்வின் ஃப்ளேம் இந்த பட்சத்தில் நீங்களும் வந்து இன்னும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த கவலைகளையே மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் அதே தான் தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகிட்டே இருக்கிறீங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து அதில் ஹீல் ஆகிட்டே இருப்பாங்க. கம்யூனிகேஷன்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்களும் இதே எனர்ஜியில் இருந்தீங்கன்னா அவங்களும் 2 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியில் தான் இருப்பாங்க. எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி எடுத்துக்கிறது, அவங்கக்கிட்ட போய் பேசலாமா, இல்லை இன்னும் நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணும். மேபி அவங்க சைடில் எமோஷன்ஸ் இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஹைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கும், சில பேருக்கு ஒன்லி. ஓகே, சில பேருக்கு தேர்ட் பார்ட்டியால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு சில டைமுக்கு பிறகு, அதாவது கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்ட பிறகு, கொஞ்ச நாள் பேசாமல் இருந்துட்டு ஒரு பிரேக், சில விஷயங்கள் மறந்த பிறகு ஹீல் ஆன பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சி வச்சுருக்குறாங்க. இது பர்டிகுலராக எனக்கு வந்திருக்கு, அதனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டவர் மூமெண்ட் நடந்திருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்குது, நடக்கும். ஓகே, நடந்த விஷயங்கள் சரியாகும். ஓகேவா? சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களுக்குள்ள இந்த நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகணும், தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு, எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு தாட் தான் வரணும். பட்டு நடந்த விஷயங்களை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற, அதாவது தீர்த்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அதுக்கு டைம் இன்னும் சரியாக அமையலை அப்படின்றத தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் அவங்க எல்லா வேலையும் யோசித்து பார்க்குற மாதிரி தான் தெரியுது. அதாவது என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் எல்லா வேலையும் இதை எப்படி வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க தான் செய்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. 2 பேரும் சரியானோன்னா இந்த நடந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கொண்டு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட சைட்லேருந்து ஃபீலாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஜாயின் பண்ணுற டைமில் கூட எதனால் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைலாம் ஆச்சு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிடணும். ஏதோ ஒரு கிளாரிட்டியான மைண்டு வேணும் அப்படின்றது தான் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? கம்யூனிகேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்லோ கம்யூனிகேஷன்ஸ் தான் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த பர்சனோட சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்காக அவங்க ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இதில் இடைஞ்சலாக இருக்கிற பட்சத்தில் வந்து 2 பேருமே பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அண்ட் ஆல்சோ பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 பேருமே வந்து இதில் ஹீல் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் உங்கள் பர்சனுக்கு இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் தேடி வராங்க அப்படின்னா கூட இது வரைக்கும் எதனால் நம்ம 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்கியிருக்காங்க அப்படின்றது எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தின பிறகு தான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்றது தான். இல்லை ஒரு பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பிரேக்கை சரி பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸ் வந்து லிட்டில் பிட் ஸ்லோவாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய திங்கிங் எனர்ஜி இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நிறைய திங்க் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இதில் வந்து சயின்ஸ் மென்ஷன் பண்ணணுமா, மேக்ஸிமம் வந்து ஏரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்வாரியஸ் அண்டு விருச்சகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேன்சர் மேஜராக இருக்கான நிறைய வந்திருக்குது. ஃபயர் சைன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து தனுசு வந்துருச்சு, மேஷம் வந்துருச்சு, அப்புறம் வந்து வாட்டர் சைனில் வந்து விருச்சகம் வந்திருக்குது, கேன்சர் வந்திருக்குது, ஏர் சைனில் அக்யூரஸ், இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கு. ஓகேங்களா? பட் மேக்ஸிமம் பார்க்கும்போது இது வந்து எந்த எனர்ஜிஸ் மாதிரி தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து இது வந்து ஃபயர் அண்ட் ஏர் சைன் காம்போவாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வந்து ஃபயர் அண்ட்
ஃபயர் அண்ட் வாட்டர் சைன். ஓகேவா, இந்த இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் வந்து எர்த் சைன் பார்க்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்காதீங்க, எர்த் சைனும் பார்க்கலாம். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். புதுசாக யாரும் பார்க்குறீங்க, உங்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருக்கு, ரெசினேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ப்ரைவேட் ரேட்டிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இன்றைக்கான உங்களுக்கான ரேட்டிங் தான். நீங்கள் எல்லாரும் உங்களோட ஹெல்த் அண்ட் கேர் டேக் கேர் பண்ணிக்கோங்க. See you on the next reading. Bye bye. Okay.